Hallelujah. Hallelujah. Really we are glad to gather in this day too. இந்த நாளிலும் கூட இந்த இடத்திலே கூடி இருப்பதை குறித்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். Especially on this Sunday. விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட. Sunday is the day to worship the Lord. ஞாயிற்றுக்கிழமையானது நாம் தேவனை ஆராதிக்கும்படியான நாளாக இருக்கிறது. Come into the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே கூடி வரும்படியான நாள். Thank him, worship him and give glory to the Lord. அவரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தும்படியான நாள். By our singing also we have to praise God. நம்முடைய பாடலின் மூலமாக நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கிறோம். And to hear the voice of the Lord. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். The word of God. தேவனுடைய வார்த்தை is going to lead us. அது நம்மை வழி நடத்த போகிறது. This world. இந்த உலகத்திலும் and it is going to lead us to the eternity. அது நம்மை நித்திய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So this day is an important day. ஆகவே இந்த நாள் மிகவும் முக்கியமான நாளாக இருக்கிறது. Though we are not able to come together in the church to worship and praise and hear the word of God, நாம் ஆலயத்திலே கூடி வந்து தேவனை துதித்து ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் இயலாவிட்டாலும் God is good to give us an opportunity. இவ்விதமான ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்து தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். To join in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே இணையவும் as we gather in the church. நாம் எவ்வளமாக ஆலயத்தில் ஒன்றாக கூடி வருவோமோ அதே வண்ணமாக. But at this time the concentration is more important. ஆனால் இந்த வேளையிலே கவனம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. It's not that we just come and join and go within few minutes or few hours. நாம் ஏதோ ஒரு சில மணித்துளிகள் அல்லது ஒரு மணி நேரம் இப்பணமாக கூடி இருப்பது மாத்திரமல்ல. Of course few hours only. ஆம், நிச்சயமாகவே ஒரு சில மணி நேரங்கள் தான். But it is not that just for few minutes. ஆனால் அந்த ஒரு சில நிமிடங்களுக்காக மாத்திரமல்ல. How can we go away when we come into the presence of God? தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக வந்த பின்பு நாம் எவ்வாறு விலகி செல்ல முடியும்? When we feel the presence of God, நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது we cannot get up and go away. நாம் எழுந்து அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. The Holy Ghost is anointing you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கிறார். You cannot just make it quench it and go away. நீங்கள் ஏதோ நனைந்து விட்டு அங்கிருந்து எழும்பி நகர முடியாது. So dear brother, ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, please stay, join. இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். Maybe until the service is over. இந்த ஆராதனை முடியும் மட்டுமாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். And you will find the blessings as manifold. நீங்கள் பல மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. 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 So we invite you. ஆகவே உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். We greet you in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். To be benefited by the good time that what God has given to us. இந்த ஆராதனையின் மூலமாக இவ்விதமான நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்ததன் மூலமாக நீங்கள் பயனடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். Hallelujah. Hallelujah. Now we are going to hear the song by the choir, media choir. இப்பொழுது பாடல் குழுவினர் பாடுவதை நாம் கேட்க இருக்கிறோம். Before that I have to say one thing. அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் கூற விரும்புகிறேன். Psalms 5. சங்கீதம் 5:3 says, 3 கூறுகிறது, Listen to my voice in the morning, Lord. Each morning I bring my requests to you and wait expectantly. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். So we should gather in the morning. ஆகவே காலையிலே நாம் கூடி வர வேண்டும். Of course in this day, Sunday. ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமையானதனால் நாம் கூடி வர வேண்டும். Because God is waiting to hear our voice. ஏனென்றால் தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக காத்திருக்கிறார். That's what the psalmist says. அதைதான் இந்த சங்கீதம் கூறுகிறது. I bring my request to you. என்னுடைய விண்ணப்பங்களை உமக்கு நேராக நான் கொண்டு வருகிறேன். So we can bring our request to God. ஆகவே நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு நேராக நாம் கொண்டு வர வேண்டும். And wait upon him expectantly. ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும் எதிர்பார்ப்போடு. God is going to answer our prayers. தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்க போகிறார். God is going to fulfill our requests. அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய போகிறார். God is going to protect us. அவர் நம்மை பாதுகாக்க போகிறார். God is going to do miracles in our life. Hallelujah. அவர் நம்முடைய ஜீவியத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார். So let us gather in the presence of God. ஆகவே நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் கூடி இருப்போம். Hallelujah. Hallelujah. Now the choir. இப்பொழுது பாடல்.
Hallelujah. Hallelujah. Now we heard the song இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்டோம். sang by the choir. நம்முடைய பாடல் We குழுவினர் are பாடலை also கேட்டோம். joined in that. நாமும் அதோடு இணைந்து The பாடினோம். song said, அந்த பாடல் இவனமாக "Oh, the கூறினது, people of God, தேவ ஜனமே rejoice in the Lord மகிழ்ந்து களிகூருங்கள் and set கர்த்தருக்குள். aside your fear." உங்கள் பயங்களை புறம்பே தள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Because we are being the people of God, நாம் தேவனுடைய ஜனங்களாய் இருப்பதினால் we need not to fear about anything. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. That's what the song said. Hallelujah. அதைதான் இந்த பாடல் நமக்கு கூறினது. Hallelujah. Hallelujah. Those who are joined with in that song are really enjoyed it. Hallelujah. அந்த பாடலில் இணைந்து பாடினவர்கள் நிச்சயமாகவே அதை களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நாங்கள் Praise the விசுவாசிக்கிறோம். Lord. Praise the Lord. Now இப்பொழுது it is the time for our senior pastors to encourage us and bless us. இப்பொழுது நம்முடைய தலைமை போதகர் உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளை கூறவும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியான தருணமாய் இருக்கிறது. This week's sermon also இந்த வாரத்திற்கான தேவ செய்தியும் is going to brought by him. Hallelujah. நம்முடைய தலைமை போதகர் மூலமாக கூறப்பட இருக்கிறது. So we are going to be blessed in many fold. ஆகவே நீங்கள் பல மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். So now our senior pastor is going to exalt us and pray for us. ஆகவே இப்பொழுது நம்முடைய தலைமை போதகர் நம்மை உற்சாகப்படுத்தி நமக்காக ஜெபிக்க இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Good morning to everyone. Good morning to everyone. உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். Today is the day of joy. Today is a day of joy. இன்றைக்கு மகிழ்ச்சியின் தினமாய் இருக்கிறது. A group of people go to the church to worship God. Why is it a day of joy? Because a group of people go to church to worship the Lord today. ஏன் மகிழ்ச்சி என்ற தினம் அழைக்கப்படுகிறது? ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கூடி வரும் நேரமாய் இருக்கிறது. Hello everyone. It is a joy for us to be with you once again this Sunday also, the 7th month of this lockdown. இந்த 7ஆம் மாதத்திலே கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட நாங்கள் கலந்து கொள்வது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. Amen. Our God is a God of miracles. நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். And He does it. He does your miracles. அவர் மூலமாக தன்னுடைய அற்புத கிரியை நடப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். He's done it all through these 7 months of this whole year 2020. இந்த வருடத்தின் 7 மாதங்களிலேயும் எல்லா வாரத்திலேயும் எல்லா நாட்களிலும் கர்த்தரவனமான அற்புத கிரியை செய்து வருகிறார். And so we are alive. ஆகவே தான் நாம் இன்னுமாய் ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். So for this opportunity, let us thank and worship the Lord. ஆகவே இந்த அருமையான தருணத்திற்காக கர்த்தர் தாமே கர்த்தர் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். We need to thank Him. அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். And call upon His name. அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடுவோம். That He will accept our words of praise and prayers. நம்முடைய துதிகளின் சத்தத்தையும் ஆராதனையும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக Because Jesus still speaks in His people's praises. அவனமாக ஆண்டவர் தாமே ஜனங்களுடைய துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். And so this morning we can see Jesus enter in the middle of this congregation. Those of you who are watching right now. ஆகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிற மத்தியிலேயும் கர்த்தர் தாமே மையமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய காண்கிறவராய் இருக்கிறார். What will you tell to Him? அவர்கிட்ட நாம் என்ன சொல்லக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம்? Thank you, Jesus. நன்றி இயேசுவே. People are willing to buy anything and everything for Him. ஆண்டவருக்காக எதையும் வாங்குவோம் எதையும் கொடுப்போம் என்பதாக ஜனங்கள் நினைக்கிறார்கள். But the Lord doesn't want anything from you. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த விதமான பொருளையும் எதிர்பார்க்கவில்லை.
but just the praises. But just your praises, only your praises he wants. ஆனால் உன்னுடைய துதிகளை மாத்திரம் ஆண்டவர் எதிர்நோக்குகிறவராய் காணப்படுகிறார். Okay, we are going to Pray. pray for the first part of the message. So we're going to pray for the first part of this message right now. ஆகவே இந்த முதல் பாகத்திற்காக நாம் இப்பொழுது ஜெபம் செய்ய போகிறோம். And he's now praying. And actually pray in our places that we are in right now. இருக்கிற இடத்திலேயே நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். Truly pray. Thank you, Lord. Thank you, Lord. You are mighty. You are mighty. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதாமே மகா வல்லமை உள்ளவர். You are mighty and great. Very great. You are great, O Lord. நீர் மகா பெரியவர் ஆண்டவரே. You are exalted You are exalted நீர் உயர்த்தப்பட்டவராய் இருக்கிறீர். all above the heaven. all above the heaven. வானத்திலே நீர் உயர்த்தப்பட்டவராய் காணப்படுகிறீர் ஆண்டவரே. Even if you find 100 verses, it will not be sufficient to be the fullness of glory to which we. Even if we find 100 prayers, it will not be sufficient for the fullness and glory in your name. நாங்கள் எவ்வளவாக துதித்தாலும் உம்முடைய மகிமையின் நாமத்திற்கு இணையாக எங்களால் துதிகளை ஏறெடுக்க முடியாது ஆண்டவரே. And so we say thank you. And so we say thank you this day. ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி ஆண்டவரே என்பதாக சொல்கிறோம். Amen. Profess Amen. this. Speak the words that we have told right now. This sentence has God's promises and it was God's protection. The sentences that we have told right now, that you have professed in your mouth, have got God's promises and His security. ஆகவே இப்பொழுது நாம் எடுத்த ஜெபமானது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டவர்களாக அவரிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொண்டவர்களாய் காணப்படுகிறது. And so we have come today for this morning. ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனை கலந்து கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே இணைந்தவர்களாய் காணப்படுவோம். And pray for the thanks in your heart. And we place our thanks, our praises in the name of Jesus. ஆகவே நம்முடைய நன்றிகளையும் துதிகளையும் அவருடைய கரங்களிலே ஒப்படைக்கிறவர்களாய் காணப்படுவோம். Amen. Amen. Pastor Hallelujah takes care of the online services. He sees every message and hears every comments. So, if there is anything that you want to say to our chairman, this is the time for you to let us know in the comments, so we can also answer to your questions. நம்முடைய தலைமை போதகர் இந்த ஆன்லைன் சர்வீஸை மிக கவனமாக கவனித்து வருகிறார். உங்களுக்காக ஜெபித்து வருகிறார். ஆகவே உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் தொலைபேசியின் மூலமாகவும் மற்றும் தொடர்பு கொள்ளக்கூடிய வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக அவர் தினமும் ஜெபித்து வருகிறார். இன்னுமாய் ஜெபிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதுமாக நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். Amen. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. Really, we are blessed by the encouragement of our senior pastor. நிச்சயமாகவே நம்முடைய தலைமை போதகருடைய உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். And the prayer that what he has prayed is really a blessing to us. அவர் நமக்காக ஜெபிக்கிற ஜெபமானது மிகவும் ஆசீர்வாதமுடையதா இருக்கிறது. Hallelujah. 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 Now it is a time to show our gratitude to the Lord. இப்பொழுது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியான தருணமாய் இருக்கிறது. We should thank the Lord. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த We should வேண்டும். praise the Lord. நாம் தேவனை துதிக்க வேண்டும். We should exalt his name. அவருடைய Hallelujah. நாமத்தை உயர்த்த வேண்டும். Because he is so good unto us. ஏனென்றால் அவர் நமக்கு நல்லவராகவே In இருக்கிறார். all these weeks, these months, these days, இந்த எல்லா வாரங்களிலும் எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். whatever the pandemic, எந்த கொள்ளை நோயாக இருந்தாலும், whatever the disease, எந்த விதமான வியாதியாக இருந்தாலும், whatever the death roll, எத்தனை வகையாக மரணங்கள் அங்கே சந்திக்கப்பட்டாலும் கூட, God is good to protect us. Hallelujah. தேவன் நம்மை பாதுகாக்க நமக்கு நல்லவராகவே Because இருக்கிறார். we are his people. ஏனென்றால் நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம்.
if you really feel that you are His people, நீங்கள் நிச்சயமாகவே அவருடைய பிள்ளைகள் என்று உணர்வீர்கள் என்றால் you should rejoice in the Lord. Hallelujah. நீங்கள் அவருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூற வேண்டும். For He has graciously protected us. அவர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தபடியினால் By His mercies He has pardoned our sins and transgressions. Hallelujah. அவருடைய இரக்கங்களின் மூலமாக அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். Because of the mercies of God, we are still in the existence. Hallelujah. அவருடைய இரக்கங்களின் மூலமாக இன்னுமாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. That is the grace of God. அது நமக்கு தேவன் கொடுத்த That is கிருபையாய் இருக்கிறது. that is the kindness of God. அவருடைய இரக்கமாய் இருக்கிறது. So how much we have to praise Him. ஆகவே நாம் எவ்வளவாக அவரை துதிக்க So how வேண்டும். much we have to thank Him. Hallelujah. ஆகவே நாம் எவ்வளவாக அவரை Hallelujah. துதிக்க வேண்டும். So this short time is to worship the Lord. ஆகவே இந்த குறுகிய நேரம் நாம் தேவனை ஆராதிக்கும்படியான So நேரம். all of us join together. ஆகவே எல்லாரும் ஒன்றாக இணைந்து Open our mouth. உங்கள் வாய்களை விரிவாக திறந்து Praise and worship the Lord. தேவனை துதித்து ஆராதியுங்கள். The presence of God is here wherever you are. தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. And you are feeling the presence of God. Hallelujah. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து The கொண்டிருக்கிறீர்கள். Holy Ghost is moving upon us. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது அசைவாடி Those கொண்டிருக்கிறார். who are anointed by the Holy Ghost can feel பரிசுத்த the ஆவியினால் anointing of the அபிஷேகம் Holy பண்ணப்பட்டவர்கள், Spirit. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அந்த அபிஷேகத்தை நீங்கள் உணர முடியும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. So let us join together and worship and praise and thank and lift up the name of Jesus. ஆகவே நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து தேவனை துதித்து ஆராதித்து நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை God said, உயர்த்துவோம். if I be lifted up, I'll draw all men unto me. Hallelujah. நான் உயர்த்தப்படுவேன் என்றால் எல்லா ஜனங்களையும் என் பட்சமாய் இழுத்துக் கொள்வேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். Hallelujah. ஹalleluya. So it is our responsibility to lift up His name. Hallelujah. ஆகவே அவருடைய நாமத்தை உயர்த்துவது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. The world should know that Jesus is the Redeemer இந்த ஆராதனையின் மூலமாக தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். and He is the Deliverer. அவர் நமக்கு விடுதலை அளிப்பவர். He is the Blesser. அவர் ஆசீர்வதிக்கிறவர். He is the Protector. அவர் பாதுகாக்கிறவர். Hallelujah. ஹalleluya. That's our responsibility to lift the name of Jesus. ஆகவே அவருடைய நாமத்தை உயர்த்துவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. So in this week, ஆகவே இந்த வாரத்திலும் just lift up the name of Jesus. தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள். Tell the testimonies that how God is protecting you in this pandemic situation. Hallelujah. இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் தேவன் உங்களை எவ்வளவாக பாதுகாத்தார் என்பதை சாட்சியாக கூறுங்கள். You might have seen so many pandemic positive cases nearby your house, near in the street even. ஒருவேளை உங்கள் வீட்டிற்கு அருகாமையிலும் உங்கள் தெருக்களிலும் கூட இவ்விதமான கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் And பார்க்கலாம். and you are hearing the ringing sound of the ambulance everywhere, every now and then. எல்லா பக்கத்திலும் ஒவ்வொரு வேளையிலும் இவ்விதமான ஆம்புலன்ஸ் But சத்தத்தை God நீங்கள் has கேட்கலாம். protected you. ஆனால் தேவன் உங்களை பாதுகாத்தார். God has protected us. தேவன் நம்மை பாதுகாத்தார். Hallelujah. ஹalleluya. That siren round us, siren sound has not come nearer unto our house. Hallelujah. அந்த Hallelujah. நம்முடைய வீட்டிற்கு அருகாமையில் Hallelujah. ஹalleluya. If that is so, say hallelujah. அது அப்படி If you இருக்கும் feel என்றால் that God has protected you, தேவன் உங்களை பாதுகாத்தார் the என்று siren has not stopped in front of your house. அந்த ஒலியானது உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் Hallelujah. Hallelujah. How great it is. தேவன் How- எவ்வளவு மகத்துவமுள்ளவராய் How இருக்கிறார். blessed you are. நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவராய் Because இருக்கிறீர்கள். you ஏனென்றால் are the people of God. Hallelujah. நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். Because God is living in the midst of His people. Hallelujah. ஏனென்றால் தேவன் தம்முடைய Oh, Rabba ஜனங்களை Shandara பாதுகாப்பார். Liraba. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Let's open our mouth and say, Lord, we thank you for this wonderful protection that thou hast given to us in the past week. Hallelujah. நம்முடைய வாய்களை திறந்து தேவன் நமக்கு கடந்த வாரத்திலே கொடுத்த We பாதுகாப்புக்காக அவருக்கு நன்றி we have not செலுத்துவோம். been infected by that pandemic or nor by any other disease, oh Lord. விதமான Hallelujah. கொள்ளை நோயினாலும் மற்ற எந்த வியாதியினாலும் தேவன் நம்மை பாதிக்கப்படவில்லை ஆண்டவரே. அதற்காக நாம் You are தேவனுக்கு keeping நன்றி us செலுத்துவோம். hale and healthy. Hallelujah. நீர் எங்களை ஆரோக்கியமாக வைத்ததற்காக நன்றி. Hallelujah. Hallelujah. That itself a testimony. We are the living testimony that we are the people of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருக்கிறோம். Those who are looking unto us, our Lord Jesus, we thank you. எங்களை நோக்கி பார்க்கிறவர்கள் ஆண்டவரே, they came to know that they are the people of God. They are worshiping Jesus. They are surrendered their life into the hands of Jesus. எங்களை நோக்கி Hallelujah. பார்க்கிறவர்கள் இவர்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். So Lord Jesus, we thank you for lift up thy name, O Lord Jesus, by our
well and healthy situation. ஆகவே Hallelujah. இயேசுவே நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Praise you, Lord. உம்மை துதிக்கிறோம். Praise you, Lord. உம்மை துதிக்கிறோம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Not only us, O Lord. எங்களை மாத்திரமல்ல ஆண்டவரே. Those who are looking upon you. உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் You are protecting us. நீர்தாமே எங்களை Those who are பாதுகாக்கிறீர். pronouncing the name of Jesus உம்முடைய நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொருவரும் are being protected by any dangers, any disease and anything that comes against us, O Lord, against them. Hallelujah. எல்லா ஆபத்துகள் மத்தியிலும் வியாதிகள் மத்தியிலும் நீர் அவர்களை பாதுகாக்கிறீர். Hallelujah. 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 What a wonderful God we have. Hallelujah. எவ்வளவு அருமையான தேவனை Oh, நாம் Rabba கொண்டிருக்கிறோம். Shandara Liraba. Thank you, Jesus. Now it is a time. Open your mouth. If you feel really God is protecting you. Hallelujah. இது உங்களுடைய தருணமாய் இருக்கிறது. நிச்சயமாகவே தேவன் என்னை பாதுகாத்தார் என்று நீங்கள் You உணர்வீர்கள் should என்றால் open your mouth. உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து This worship is not for show. இந்த ஆராதனை என்பது ஏதோ காட்சிக்காக அல்ல. We feel the presence of God. Hallelujah. நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை The உணர்கிறோம். anointing of Holy Ghost is moving upon us and being upon us. Hallelujah. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேல் அசைவாடிக் The கொண்டிருக்கிறது. same presence of God and the Holy Spirit is moving upon there where you are. Hallelujah. அதே தேவனுடைய பிரசன்னமும் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலும் உங்கள் மேலும் Hallelujah. இருக்கிறது. Hallelujah. We have a grateful heart. ஆகவே நன்றியுள்ள இதயத்தை Oh உடையவர்களாய் இருங்கள். Jesus. Let's thank the Lord. Oh, Rabba நாம் தேவனுக்கு Shandara நன்றி Liraba. செலுத்துவோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Open your mouth. Those who are standing here, open your mouth. Lift your voice and say thank to the Lord from the depth of your heart. Hallelujah. Rabba Shandara இதயத்தின் Liraba. ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றியை Hallelujah. செலுத்துங்கள். Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Oh, Jesus. Oh, we thank you for sparing our life. Hallelujah. Rabba Shandara. எங்களுடைய ஜீவனை தப்பும்படியாக நீ செய்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Even the provisions has not become short. எங்களுடைய தேவைகளும் அங்கே குறைந்து போகவில்லை ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Oh, Rabba Shandara Liraba. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. We worship and praise you. We thank you. We lift up thy name. God, you are living in our midst, O Lord. Oh, Jesus. Hallelujah. Oh, Lord of Lord, you are living in the midst of thy people. Oh, Rabba Shandara Liraba. Hallelujah. 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 Thank you, Jesus. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. Hallelujah. Rabba Shandara Liraba. Thank you, Lord. Jesus, hallelujah. Thank you, Lord. Praise you. Praise you. Hallelujah. Thank you, Jesus. Praise you, Lord. Thank you, Jesus. Amen. Hallelujah. The மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசப்படுகிறார். வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. இவர் காவலிக்கும் ஸ்தலமே. நாம் ஜனத்தோரின் மத்தியில் காவலிக்கும் ஸ்தலமே. நாம் ஜனத்தோரின் மத்தியில் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. தேவனாயிருந்து யாவையும்
அபிஷேகத்திற்குள்ளாக பிரவேசிப்போம். ஓராபா சாந்தராணிராபா மென்மையான ஆவி. ஹalleluya. Thank you Jesus. Oh Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Oh, we praise you Lord. We worship you Lord. We give thanks unto thee. Oh Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Stotram, 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 stotram. Oh Jesus. We thank you. We praise you. பரிசுத்தாவியானவரே, we thank you, the Holy Spirit, for moving upon us, for anointing us. Hallelujah. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறபடினால, எங்களை நீர் அபிஷேகிக்கிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. மென்மையான ஹalleluya. ஹalleluya. வந்து எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய்மையான ஆவியே வந்தமை ஆட்கொண்டிருக்கிறேன். Thou art anointed us, O Holy Spirit, the Holy Spirit of Jesus. Thank you Lord.
Jehovah, you are going to guide us, O Lord. Jehovah, hallelujah. நீரே எங்களை வழி நடத்த போகிறீர். Thank you, Lord Jesus. Oh, Rabba Shandara. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. Praise you, Lord. We thank you. We worship you. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. யெகோவா, சுகம் தருகிறவர் நீராக இருக்கிறீர். உம் தழும்புகளால் நாங்கள் குணங்கிறோம். By thy stripe we are healed, O Jesus. O Rabba Shandara. யெகோவா, thank you, Jesus. Hallelujah. Oh, யெகோவா, நீரே தந்தையே தெய்வம். Oh, Jesus, you are the Lord, you are the Father. O Rabba Shandara. Jehovah. Alone is enough to us, O Lord Jesus. Yes, Lord, you are enough to us. You are leading us. You are guiding us. Thank you, Jesus. Amen. போதும் ஆண்டவரே. நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதும் enough to us, O Lord Jesus. That itself is enough for Jesus. அதுவே எனக்கு போதும். Yes, Lord. You are in us and we are in you and we are in the Father together. நாங்கள் உன்னிலும் நீர் எங்களிலும் பிதாவிலும் வாசம் பண்ணும்படியாக செய்த பெரிதான நன்மைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். We will be the victorious people in this world, O Lord. உலகத்திலே நாங்கள் ஜெயம் கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளாக ஜெயம் கொள்கிற ஜனமாக காணப்படும். ஓ ராபா ஷாண்டாரா. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Now it's a time for us to be quiet in the presence of God, to hear the voice of the Lord. இந்த நேரத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே அமைதலோடு இருந்து கர்த்தருடைய சத்தத்தை, இயேசுவின் சத்தத்தை
கேட்கிறவர்களாய் நம் இதயங்களிலே கேட்கிறவர்களாய் காணப்படும். ஒரு நிமிஷம் மௌனமாய் காத்திருப்போம். Hallelujah. ஹல்லேலூயா. Really, we had a very good worship time. நமக்கு ஒரு நல்ல அருமையான ஆராதனை வேளை We இருந்தது. worshiped the Lord, thanked the Lord, praised Him. நாம் தேவனை ஆராதித்தோம், துதித்தோம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். By our deeds, நம்முடைய கிரியைகளின் மூலமாக. நம்முடைய கிரியைகளின் மூலமாக நாம் அவருக்கு நன்றியை செலுத்தினோம். Yes, we are lifting up the name of Jesus in this week by living. Our living presence is a testimony before others that God is good unto us and God is us and we are belongs to Him. Hallelujah. தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்தார் என்பதையும் அவர் நம்மை பாதுகாத்தார் என்பதற்காகவும் நாம் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Now இப்பொழுது we are going to read a portion from the Bible. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். Psalms 5. சங்கீதம் 5. That is going to be read in English first. முதலாவது அது ஆங்கிலத்திலே வாசிக்கப்படும். Following that it will be read in Tamil also. அதற்கு பின்பு தமிழிலும் வாசிக்கப்படும். After that one sister is going to pray. அதற்கு பின்பாக ஒரு சகோதரி ஜெபிக்க இருக்கிறார்கள். Now the Bible reading. இப்பொழுது வேத வாசிப்பு. Hallelujah. ஹல்லேலூயா. Just stay and hear the word of God அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். from the Bible. வேதத்தின் மூலமாக. Praise God. దేవునికే మహిమై. Amen. పరిశుద్ధుడైన దేవా, మా ప్రియ పరలోకపు తండ్రి, గడిచిన కాలమంతా తోడుగా ఉండి కాచి కాపాడిన బట్టి మీకు వేలాది వందనాలు స్తోత్రం ప్రభా. గడిచిన 6 నెలలు మమ్మల్ని కాచి కాపాడేవయ్యా. ఈ 7 నెలలో 2వ వారం కూడా మాకు దయచేసిన విధానాన్ని బట్టి నీకు స్తోత్రం ప్రభా. ఇదిగోనైనా ఇదిగో మీరే దేవుని ఆలయం ఉన్నారు, దేవుని ఆత్మ మీలో నివసించని చెప్పిన ప్రకారం ప్రభా, నాయన ఆలయమైన ఈ శరీరంతో మిమ్మల్ని స్తుతించేదానికి, ఆరాధించేదానికి నాయన తండ్రి గత 3 నెలలుగా మాకు కృప దయచేస్తున్నారు ప్రభా. నీకు వందనాలు తండ్రి. మరి నాయన వీడియోలో ఇది నాయన మరి ప్రార్థించేటప్పుడు ప్రభా, నీకు మెసేజ్ వినేటప్పుడు ప్రభా, నీ ప్రసన్నతతో నాయన దేవా తండ్రి నిన్ను స్తుతించి ఆరాధించేదానికి కృప చూపిస్తున్న విధానాన్ని బట్టి కూడా నీకు వేలాది వందనాలు స్తోత్రం ప్రభా. నాయన మా యొక్క సంఘాన్ని, మా సంఘంలో ఉన్న విశ్వాసాలను ప్రభా ఇంతవరకు కాచి కాపాడుతున్న విధానాన్ని బట్టి, సుఖభద్రంగా కాచి కాపాడుతున్న విధానాన్ని బట్టి మీకు వేలాది వందనాలు స్తోత్రం ప్రభా. ఇటువంటి ఎవరికి ఏ ఆపద రాకుండా కాచి కాపాడుతున్నావు నాయన. చిన్న బలహీనతలు వచ్చినా కూడా వాటిలోంచి విడుదల ఇస్తున్నట్టుని బట్టి కూడా నీకు వేలాది వందనాలు స్తోత్రం ప్రభా. మరి నాయన ఈ సమయంలో దేవా తండ్రి పాడబోయే పాటల్ని మీరు ఆశ్రయించండి ప్రభా. నాయన ఇవ్వబోయే మెసేజ్ మూలంగా మాతో మాట్లాడండి నాయన దేవా తండ్రి. ఆ యొక్క తండ్రి ఆ వాక్యాన్ని, ఆ వసనాలని మేము ధ్యానించుకునే వాళ్ళంగా ఉండేదానికి, వారమంతా కూడా నాయన ధ్యానించుకునే వాళ్ళంగా ఉండేదానికి కూడా కృప చూపించండి నాయన. ప్రపంచం నాయన దేవా తండ్రి ఎంతో భయంతో మరి నాయన ఉంటుండగా ఈ కరోనా వైరస్ వల్ల దేవా తండ్రి దీనిలోంచి ఒక విడుదల దయచేస్తారని నమ్ముతున్నామయ్యా. మా భారతదేశాన్ని మీరు కాచి కాపాడండి. మరి తమిళనాడులో ఎక్కువగా నాయన తండ్రి కేసులు వస్తుంటుండగానైనా మీరే నాయన దీంట్లోంచి ఒక విడుదల దయచేయండి ప్రభా. అందరి మనసుల్లో నాయన ఉన్నటువంటి భయాన్ని యేసునామాన తొలగించండి ప్రభా. నాయన దేవా కీర్తన 91:6 చెప్పిన ప్రకారం నాయన దేవా తండ్రి యేసురక్షగా మధ్యాహ్నం ముందు పాడు చేయ రోగమునకని నీవు భయపడకుందు అని చెప్పావయ్యా. నాయన ఏ రోగాలకి మేము భయపడకుండా ఉండేదానికి కూడా కృప చూపించండి ప్రభా. పేతురు 5:7 చెప్పిన ప్రకారంగా నిబ్బరమైన బుద్ధి గల వారి మెలకువగలిగి నాయన విడితిరింది ప్రార్థించేదానికి కృప చూపించండి ప్రభా. ఈ భయాలన్నిటిలోంచి కూడా విడుదల దయచేయమని అడుగుతున్నాం ప్రభా. ఈ వైరస్ నాయన దేవా ఒక విడుదల దయచేయండి నాయన. మీరు ఒక వార్త చెప్తే చాలు నాయన, అందులోంచి మాకు విడుదల వస్తుంది నాయన. ఒక వార్తతోనే నాయన విడుదల ఇచ్చే దేవుడు నాయన. మీకు అసాధ్యమైంది ఏదీ లేదు ప్రభా. మరి నాయన ఈ లాక్డౌన్ పీరియడ్లోనైనా మేము ఇంకా ఆత్మీయంగా ఎదిగి నీకు సమీపంగా ఉండేదానికి కృప చూపించండి ప్రభా. దేవా తండ్రి స్తోత్రం. ఈ సమయంలో పాస్టర్ గారు కొడుకు ప్రార్థిస్తున్నాం ప్రభా. ఆయన ఇంతవరకు సుఖభద్రంగా కాచి కాపాడుతున్న విధానాన్ని బట్టి నీకు స్తోత్రం. ఆయన ఇంకా బలపరచండి ప్రభా. బలపరిచి సంఘాన్ని నడిపించడానికి కృప చూపించండి. కూడా సేవ చేస్తున్న ప్రభున కుటుంబాన్ని, మరి గ్రేస్ యొక్క కుటుంబాన్ని కూడా మీరు ఆశ్రయించమని అడుగుతున్నాం ప్రభా. గ్రామ ఊழிయాలను కూడా మీ పాదాల చెంత పెట్టుచున్నాం ప్రభా. అక్కడ సేవ చేస్తున్న ఊழிయకారులందరూ కూడా నైనా దేవా తండ్రి యొక్క భద్రత కాపుదల దయచేయమని యేసునామాన్ని అడుగుతున్నాం ప్రభా. మా సంఘంలో ఉన్నటువంటి దేవా తండ్రి వయసున్న వాళ్ళు, చిన్న బిడ్డల కొరకు ప్రార్థిస్తున్నాం. వాళ్ళకు కూడా నీ పాదుగాపు దయచేయండి ప్రభా. యవన బిడ్డల కొరకు ప్రార్థిస్తున్నాం ప్రభా. ఎంతో మందికి జాబ్స్ లేకుండా ఉంటున్నారు, జాబ్స్ పోగొట్టుకున్న వాళ్ళుగా ఉంటుండగా దేవా తండ్రి
ప్రతి ఒక్కరికి కూడా నాయన తండ్రి నీ యొక్క సహాయం దయచేయమని అడుగుతున్నాం ప్రభా. స్తోత్రం 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 నాయన దేవా తండ్రి. మరి మిగతా స్టేట్స్లో ఉండేటువంటి నాయన దేవా తండ్రి, మరి ఆంధ్ర పగుదిలో నాయన దేవా తండ్రి, మరి ఒరిస్సా బస్తర్ ఇటువంటి నాయన ప్రాంతాల్లో జరుగుతున్న ఊళ్ళాన్ని కూడా మీరు ఆశ్రయించే దేవుడు వింటున్నావు దేవా తండ్రి. స్తోత్రం నాయన. త్వరలోనే నాయన ఆలయాలు తెరుచుకొని నాయన మిమ్మల్ని స్తుతించేదానికి మాకు కృప చూపించండి ప్రభా. నాయన దేవా మిమ్మల్ని పూర్ణ మనసుతో పూర్ణ హృదయంతో స్తుతించే వాళ్ళంగా మేము ఉండేదానికి కృప చూపించండి ప్రభా. అందరి మనసులో ఉన్న ఆందోళనల నుంచి, భయాల నుంచి, దిగుల్లోంచి ఒక విడుదల దయచేస్తే దేవుడు వింటున్నావు ప్రభా. మీకు అసాధ్యమైన కార్యం ఏదీ లేదు నాయన. ప్రతి ఒక్క విషయాన్ని మీ పాదాల దగ్గర పెట్టి నాయన మేము జవాబు పొందుకునేదానికి కృప చూపించండి ప్రభా. మరి ఒకసారి మా సంఘాన్ని మీ పాదాల దగ్గర పెడుతున్నాం నాయన. మీరు ఆశ్రయించే దేవుడు వింటున్నావు ప్రభా. సంఘంలో ఉన్నటువంటి యాక్టివిటీస్ అన్నింటిని కూడా మీరు ఆశ్రయించే దేవుడు వింటున్నావు తండ్రి. మరి ఒకసారి నాయన మా యొక్క సంఘాన్ని మీ పాదాల దగ్గర పెడుతున్నాం దేవా. మీరు ఆశ్రయించమని నజరేయుడైన యేసు నామాన్ని అడిగి వేడుకుంటున్నాం తండ్రి. ఆమేన్. The portion for today is taken from Psalms chapter 5, whole of the verses. This is a prayer for guidance. Verse 1. Give ear to my words, O Lord. Consider my meditation. Hear unto the voice of my cry, my King and my God. For unto thee I will pray. My voice shalt thou hear in the morning, O Lord. In the morning will I direct my prayer unto thee, and will look up. For thou art not a God, that he hadst pleasure in wickedness, neither shall evil dwell with thee. Verse 5. The foolish shall not stand in thy sight. Thou hatest all works of iniquity. Thou shalt destroy them that speak leasing. The Lord will abhor the blood and the deceitful man. But as for me, I will come into thy house in the multitude of thy mercy, and in thy fear will I worship toward thy holy temple. Verse 8. Lead me, O Lord, in thy righteousness, because of mine enemies. Make thy way straight before me for my face. For there is no faithfulness in their mouth. Their inward part is very wicked. Their throat is an open sepulchre. They flatter with their tongue. Destroy thou them, O God. Let them fall by their own counsels. Cast them out in the multitude of their transgressions. For they do not have, and they have rebelled against me. Verse 11. But let all those that put their trust in thee rejoice. Let them every shout for joy, because thou defend them. Let them also that they love your name and be joyful in thee. And the last verse, verse 12. For thou, Lord, will bless the mighty and the righteous with favor, without doubt, and with compassion, and with him as a shield. May Lord bless this Bible reading. And after this Bible reading, we have a Tamil Bible reading, following which we have a special prayer. வாசிக்கப்பட்ட வேத பகுதியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாக. இதற்கு பின்பாக ஒரு தமிழ் பைபிள் ரீடிங் உள்ளது. அதற்கு பின்பாக ஒரு தமிழ் விசேஷித்த ஜெபம் உள்ளது. பாற்று தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்வோம். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதம் 5 1 12 முடியும் வரை. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூழல மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திருச்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமென்.
ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா என் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான அப்பா கால வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஞாயிறு ஆராதனை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும் சுவாமி. தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்பட போறதுக்காய் நன்றி 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 சுவாமி. வசனங்களோடு நீர் எங்களுக்கு பேசுங்க அப்பா. வசனத்தோடு நீர் எங்களோடு பேசுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. தலைமை போதுகிற உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அவருக்கு காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நல்ல சுக பல ஜீவனை ஆரோக்கியத்தை தேவன் நீர் கட்டளையிட போறதுக்காய் நன்றி 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 சுவாமி. துணை போதுகிற உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அவரை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. செய்கிற ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அவர் போகும்பொழுதும் வரும்போதும் அப்பா உம்முடைய கரம் அவரோடு கூட இருக்கட்டும் ராஜா. அப்பா சபை ஊழியக்காரமுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. தேவைகள் என்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. தேவைகளை சந்திங்க அப்பா. குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. சபை விசுவாசிக்காய் ஜெபிக்கிறப்பா அப்பா. அவர்களை நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. குடும்பத்தின் தேவைகளை நீ சந்திங்க அப்பா. வியாதியின் படுக்கையிலே காணப்படுகிறவர்களே அப்பா நீ தொட்டு சுகப்படுத்த போறதுக்காய் நன்றி 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 சுவாமி. இசப்பா இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் அப்பா பாதிப்பு அதிகமாய் காணப்படுகிறது ராஜா. இந்த அப்பா பாதிப்பிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை காத்து கொண்டீரே, அதற்காய் நன்றி 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 சுவாமி. இசப்பா உலகம் முழுவதும் இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமாய் நீர் நீக்கி போட போறதுக்காய் நன்றி நன்றி சுவாமி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. உம்மால் கூடும் ஆண்டவரே. சீக்கிரம் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு விடுதலை நீர் கட்டளையிட போறதுக்காய் நன்றி 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 சுவாமி. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் அப்பா எங்களை வழி நடத்தி செல்லுங்க ராஜா. காத்து கொள்ளுங்க. பலவீனங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் நீக்கி போடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமேன். Because
Really, we are blessed by the word of God read from the Bible நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் and ஆசீர்வதிக்கப்பட்டோம். the prayer of the brethren அந்த சகோதரர்களுடைய ஜெபத்தின் மூலமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். and also the special song. விசேஷித்த பாடலின் மூலமாகவும் And ஆசீர்வதிக்கப்பட்டோம். again there was a prayer. அதற்கு பின்பாகவும் ஒரு ஜெபம் இருந்தது. It's good to pray as many times as we could, எத்தனை முறையானாலும் ஜெபிப்பது மிகவும் அருமையானதா இருக்கிறது. because prayer is only going to sustain us in the faith of God. ஏனென்றால் ஜெபம் தான் நம்மை விசுவாசத்திற்குள்ளாக நிலைத்திருக்க செய்கிறது. Now it is a time to hear the voice of God. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியான தருணம். Our senior pastor, Dr. Reverend Hallelujah Israel, is going to bring the word of God for this day. நம்முடைய தலைமை போதகர் டாக்டர் ரெவரண்ட் ஹல்லேலூயா இஸ்ரேல் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்காக கொண்டு வர போகிறார். So stay in the presence of God. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்திலே தரித்திருங்கள். Hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். Do accordingly. அதன் வண்ணமாக செய்யுங்கள். Then you will be blessed. அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Hallelujah. 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 Now our pastor, senior pastor, is going to bring the word of God. இப்பொழுது நம்முடைய தலைமை போதகர் இந்த வாரத்திற்கான தேவ செய்தியை கொண்டு வர இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Word God brought before me. அப்பொழுது ஒரு வார்த்தையை நான் அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு முன்பாக கொண்டு வந்த ஒரு வார்த்தை. Isaiah 31:5. ஏசாயா 31 அதிகாரம் 5 வசனம். ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல அத சொல்லு. சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். This is the promise of the Lord. இது கர்த்தருடைய ஒரு வாக்கு தத்தம். As the birds fly around Jerusalem. எருசலேமை சுற்றிலும் எப்படி பறவைகள் பறந்து இருக்கிறதோ, The Lord is going to defend his people. அப்படியாக ஆண்டவர் பறந்து உன்னை காப்பார் என்று சொல்லப்படுகிறது. So Jerusalem stands for God's people. எருசலேம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் வாசமாய் இருக்கிற இடம். In those days they were Jews, and today they are believers. பண்டைய நாட்களிலே பார்க்கும் பொழுது அங்கே எருசலேம் என்று சொல்லும் பொழுது யூதர்களை குறித்தது. ஆனால் இந்த காலங்களிலே தேவனுடைய பிள்ளைகளை அது குறிக்கிறது. பறந்து பறவைகள் பறக்கிறது போல பறந்து காக்கும் எருசலேமுக்குள்ளே நீ இருப்பாயானால் கர்த்தருடைய ஆதரவை நீ பெறுவாய். இதான் வாக்குத்தத்தம். இதான் வாக்குத்தத்தம். பறவைகள் பறப்பது போல பறந்து காக்கும் எருசலேமுக்குள்ளே இருப்பாயானால் உனக்கு ஆதரவு கிடைக்கும். ஆதரவு கிடைக்கிற ஒத்தாசை கிடைக்கிறதுக்கு ஒரு வழி, ஒரு இடம் ஒன்று உண்டானா அது ஒரு எல்லையை, ஒரு பறவைகள் பறக்கிறது போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு எல்லைக்குள்ள தான் அது பறக்க முடியும். அது எங்கெங்கேயோ பறக்கிறது இல்லை. காக்கா எடுத்துங்க, ஒரு ஆகாரம் கிடைச்சிருச்சுன்னா, எதுனா ஒரு ஆகாரம் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னா உடனே காக்கான்னு கத்தம். எல்லா பறவைகளும் காக்காவை சுற்றி 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 அங்கே பறந்து கொண்டே இருக்கும். அந்த ஆகாரத்தை பார்த்து அதன் மேலே அதை சாப்பிட்றதுக்காக அதை பார்த்து கொண்டு இருக்கும். அந்த மாதிரி கர்த்தருடைய பார்வை பறக்கிற பறவைகள் போல எருசலேமின் மேலே இருக்கிறதா, தேவனுடைய பிள்ளைகள் மேலே இருக்கிறது. பறவையின் அந்த பறக்கிற பறவையின் போல இருக்கும் எல்லைக்குள்ளே நீ இருந்தினாதான் உனக்கு ஆதரவு, இருந்தாதான் உனக்கு ஒத்தாசை, ஜெயம். இல்லாட்டா வெளியில இருந்தா கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை, வாக்குத்தத்தின் எல்லைகளுக்குள்ள இல்லை, பாதுகாப்பின் எல்லைகளுக்குள்ள நீங்க இருக்கிறது இல்லை. ரொம்ப பேர் அதனால தான் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. எல்லையை விட்டு வெளியில போறது நம்ம இருக்கிற நாட்கள் ரொம்ப we are living in a very bad time. நாம் கடினமான நாட்களுக்குள்ளே கடந்து வருகிறோம். Always there are dangers. எப்பொழுதும் ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. In these days I see the demon is physically moving around to deceive people. பிசாசானவன் தத்ரூபமாக சுற்றி திரிந்து ஜனங்களை வஞ்சிக்கும்படியாய் அவன் திரிகிறான். About 3 days ago I was coming back by car at 11 o'clock, after 11 o'clock night. ஒரு 3 நாள் So a few days ago I was returning home after 11 o'clock by car. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு 11 மணிக்கு மேலாக நான் காரிலே திரும்பிக் கொண்டிருந்தேன். A phone is coming. There was a phone. அப்பொழுது ஒரு ஃபோன் வந்தது. And they said the devil is tormenting this girl lady
அப்பொழுது அந்த ஃபோனில் சொல்கிறாங்க, இந்த பெண்ணை இந்த பிசாசு இவ்வளவு அலக்களிக்குது. For few days with several diseases like. சில நாட்களாக வியாதியோடும் மற்ற காரியங்களோடும் அலக்களித்து கொண்டிருக்கிறது. Took her to all the to the hospital for all the tests. எல்லா டெஸ்ட்டும் செய்து பார்த்தாங்க மருத்துவமனைக்கு போய். And everything was clear. அதில் ஒன்றும் தென்படவில்லை, எல்லாம் சரியா இருக்கிறது என்று சொன்னார்கள். Now she is unconscious. ஆனால் இப்பொழுது ஒரு சுயநினைவற்று கிடக்கிறாள். And two legs are one side, left hand side like paralyzed. அந்த வலது பக்கத்தில் ஒரு பார்சவாய்வு போல அசைவு இழந்து இருக்கிறது. And it's pulling. அது அப்படி கால் இழுக்கிற மாதிரி காணப்படுகிறது. And please help us. ஆகவே தயவு செய்து நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். So I turned the car and went to their house. ஆகவே அவர்கள் வீட்டுக்கு நான் சென்று, they were suffering for nearly 10 days. ஒரு 10 நாட்களாக இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களா. They thought it was a disease. அவர்கள் ஒருவேளை அது வியாதி என்று நினைத்தார்கள். But when I went there, நான் அங்கே சென்ற பொழுது prayed for about 5 minutes. ஒரு 5 நிமிஷம் ஜெபித்தேன். The manifestation of the devil was there. அங்கே பிசாசினுடைய செய்கைகள் வெளிரங்கமாயிற்று. And it was bound. அங்கே கட்டப்பட்டது, பிசாசு கட்டப்பட்டது. She was perfectly free. அதற்கு பின்பு அவள் சுகமடைந்தாள். So how much the devil is trying to attack God's people. எப்படியாக பிசாசு தேவனுடைய ஜனங்களை கூட பாதிக்கும்படியாய் சுற்றி திரிகிறான். First he wants to take you out from the territory, protective grounds of protective place of Jerusalem. முதலாவது பிசாசு செய்ய நினைக்கிறதெல்லாம் பாதுகாப்பா இருக்கிற அந்த எருசலேமுக்குள்ளே இருந்து உன்னை வெளியேற்ற பிரயாசப்படுகிறான். பறவைகளைப் போல பறந்து கண்களை உன்மேல் வைத்து எருசலேமை காக்கிற தேவன் காத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த எல்லைக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இல்லாட்டினா பிசாசின் வல்லமைகளுக்கு அடிமைப்பட்டு தான் போவாங்க. இது வியாதியினால் அடிமைப்பட்டு போகிறது, ஆபத்தினால் அடிமைட்டு பிசாசு தாக்குது. அது இல்லாதபடிக்கு he is deceiving people. அது மாத்திரமல்ல, ஜனங்களை வஞ்சிக்கும்படியாய் பிசாசு வகை தேடுகிறான். To take away from the faith. விசுவாசத்திலிருந்து அகற்றி போடும்படியாய். To take away from the life for Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்திலிருந்து உன்னை அகற்றி போடும்படியாய் பிசாசு வகை தேடுகிறான். Many people are ignorant what the devil is doing in you. அநேகம் பேர் பிசாசானவன் உனக்குள்ளே என்ன செய்கிறான் என்பதை கூட அறியாமல் இருக்கிறோம். ஒரு முக்கியமான வேலை இங்க கோயிலுக்கு வர முடியலன்னா அந்த முக்கியமான வேலையை கொண்டு வந்தது யாரு? அந்த பேய் தானே. எனக்கு முக்கியமானவங்க வந்துட்டாங்க, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சுன்னா முக்கியமான இடத்துக்கு உன்னை போக வச்சது அந்த பேய் தானே. அதை முக்கியப்படுத்துனது. அந்த பேய்க்கு அடிமையான பிறகு கர்த்தருடைய பறந்து காக்கும் எல்லைக்கு அப்பாலையா எல்லைக்கு அப்பால போகிறாய். You lose your defense. உன்னை பாதுகாக்கும்படியான பாதுகாப்பை இழந்து போகிறோம். So it is important for the people. ஆகவே ஜனங்களுக்கு மிக முக்கியமானது to stay within the boundaries of defense. அங்கே பாதுகாக்கும் எல்லைக்குள்ளே நீ இருப்பது அவசியம். Don't forget Isaiah 31:5 what we have read right now. நாம் வாசித்த இந்த வேத பகுதியை வாக்குத்தத்தத்தை மறந்து விடாதீர்கள். ஏசாயா 31 அதிகாரம் 5ஆம் வசனம். Who will stay? How to stay within the boundary? பறவைகள் தமிழ்ல நல்லா இருக்குது. பறவையை போல பறந்து காக்கும் எல்லை, பறந்து காக்கும் ஆதரவின் இடத்துக்குள்ளே இருக்குது. எப்படி? இந்த பைபிள் says, வேதம் சொல்லுகிறது, Psalms 5:11. சங்கீதம் 5:11ஆம் வசனம். It says trust in the Lord. Those who trust in the Lord. தேவனை நம்பு. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அங்க காப்பாற்றுவீர் போட்டிருக்குது. ஆனா அதுக்கும் ஆதரிப்பீர் தான் அர்த்தம் அந்த இடத்துல. Defend. You will defend them. யாரை காப்பாற்றுவீர்? யாரை ஆதரிப்பீர்? உம்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள். பறவைகளைப் போல பறந்து காக்கும் எருசலேமை காக்கும் அந்த எல்லைக்குள்ளே நீ இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நம்புற ஜனமா காணப்பட வேண்டும். கர்த்தரை நம்புற ஜன நீதானா? அப்போ நீ கர்த்தரை நம்புற ஜனமா இருந்தால் அது எதன் மூலமாய் வெளிப்படுத்துவ? உன் நம்பிக்கையை கர்த்தரை தேடுறதன் மூலமா தான் உன் நம்பிக்கையை வெளிப்படுத்தணும்.
கர்த்தரை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உட்காந்துருந்தா எப்படி முடியும்? கர்த்தரை எக்ஸ்பிரஸ் அண்ட் ஷோ தட் யூ ட்ரஸ்ட் இன் த லார்ட் பை சீக்கிங் ஹிம். நான் தேவனை நம்புகிறேன், தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்பதை நாம் எப்படி காண்பிக்க முடியும்? தேவனை தேடுகிறதின் மூலமாக நாம் வெளிப்படுத்துகிறோம். பறவைகளைப் போல பறந்து காக்கும் ஆதரவுக்குள்ள நீ தங்க வேண்டும் என்றால் கர்த்தரை நம்புறவனா இருக்க வேணும். கர்த்தரை நம்புற ஜனங்கள் முதலாவது செய்வது, விசுவாசிகள் கர்த்தரை நம்புற தேவனுடைய பிள்ளைகள் செய்வது, முதலாவது செய்வது prayer. Prayer is the most important thing. ஜெபமானது மிக முக்கியமான ஒரு காரியம். Without prayer you cannot be inside the defense place of God. தேவன் ஆதரிக்கிற அந்த எல்லைக்குள்ளே ஜெபிக்காவிட்டால் நீ உள்ளே இருக்க முடியாது. It's not that you say I pray at home. No. நான் வீட்டிலே ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட முடியாது. Prayer time, the prayer in the church with the fellowship of saints is the only powerful source to get the presence of God. தேவனுடைய பிள்ளைகளோடு, தேவனுடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபமானது கர்த்தரின் ஆதரவுக்குள்ளே உன்னை வைத்திருக்கும். So it's left to you now. ஆகவே நீங்கள் அதை நிதானிக்க வேண்டும். There are many preachers, they say many things for their self motto. ஆகவே அநேகம் பேர் அநேக காரியங்களை குறித்து சொல்லலாம். சொந்த வியாக்கியானத்தின் படி சொல்லலாம். Self motto. அல்லது சொந்த benefit. லாபத்துக்காக சொல்லலாம். So but here we preach the pure word of God. ஆனால் கர்த்தருடைய காரியங்களை நாம் யோசித்து நிதானிக்க வேண்டும். You know, here we preach the pure word of God. தேவனுடைய தெளிந்த வசனத்தை நாம் கேட்க வேண்டும். And so what I say is from the word. ஆகவே நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இருக்கிறது. You can't be under the protective boundaries where God defends his people without your prayer. நாம் ஜெபிக்காவிட்டால் கர்த்தர் காக்கும்படியாக ஆதரிக்கும்படியான இடத்துக்குள்ளே நாம் இருக்க முடியாது. Second thing is, இரண்டாவது காரியம், in the house of God, தேவனுடைய வீட்டிலே Jesus went all the way from Nazareth to Jerusalem on that feast in the temple. அங்கே ஆசரிப்பின் நாளிலே அங்கே நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு தேவன் கடந்து வருகிறார். In the olden days all God's people assembled in the temple. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே கூடி வந்தார்கள். So without entering into the house of God and sit here in a chair in a place for few minutes on the day of the Lord, தேவனுடைய நாளிலே you cannot expect God's defense. தேவனுடைய நாளிலே கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து உன்னுடைய நாற்காலியிலே அமர்ந்து தேவனுடைய ஜனங்களோடு நீ இடைப்படாவிட்டால் தேவனுடைய பாதுகாப்பின் எல்லைக்குள்ளே நீ இருக்க முடியாது. You will have to share this. இதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். So this morning, number 1, ஆகவே இந்த காலவேளையிலே முதலாவது stay within the boundaries of God's defense for you. தேவன் ஆதரிக்கும்படியான தேவனுடைய எல்லைக்குள்ளே நீ இருக்க வேண்டும். By trusting, நம்புவதின் மூலமாக, by prayer, ஜெபிப்பதின் மூலமாக, by seeking him in the house of God on his day. தேவனுடைய நாளிலே தேவனை தேடி வருவதின் மூலமாக. Now I already mentioned, நான் ஏற்கனவே சொன்னது போல, the time is a difficult time. நாம் வாழும்படியான காலம் மிக கடினமான காலமாயிருக்கிறது. There are so many attacks are there. அதிகமான பாதிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. And the other day they said about the swine flu. சில நாட்களுக்கு முன்பாக அந்த பன்னி காய்ச்சலை பற்றி சொல்லி வந்தார்கள். And in that they mentioned that the sign for the swine flu is only the fever. அதற்கு ஒரு அறிகுறி என்னவென்றால் ஜுரம் தான் அதுக்கு அறிகுறி. And when I prayed here, many people told me that they got fever. நீங்க வரிசையாக நின்று ஜெபிக்க வந்தவர்கள் அநேகம் பேர் சொன்னாங்க எனக்கு ஜுரம் இருக்கு ஜுரம். When I heard that news, it struck in my mind immediately. So many people have got a fever. What fever is that? ஆகவே இத்தனை பேருக்கு ஜுரம் இருக்கிறது என்று சொன்னார்களே, இவர்களுக்கு என்ன விதமான காய்ச்சல்? What did I do?
அதற்கு நான் என்ன செய்தேன்? I took few minutes, just pray 2 நிமிடம் எடுத்துக்கொண்டு அதற்காக விசேஷ வண்ணமாக for the ஜெபித்தேன். whole church, சபையில் இருக்க that ஒவ்வொருத்தருக்காகவும் they may be ஜெபித்தேன். protected from the swine flu. அந்த பன்றி காய்ச்சலுக்கு வரக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய ஜனத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தேன். And I said I put some boundaries around our people, that this infection may not go inside. என் தேவனே, என்னுடைய ஜனங்களை சுற்றிலும் இந்த எல்லையை வகிக்கிறேன். இந்த தாக்குதல் ஜனங்களை அணுகாதபடிக்கு நீ தடை செய்யும் என்று ஜெபித்தேன். I pray for like this. நான் இப்படி சொல்லி ஜெபித்தேன். I always say my people. நான் எப்பொழுதும் சொல்லுவேன் என்னுடைய ஜனங்கள். Now it's left to you who you are. ஆகவே நீங்கள் நிதானிக்க வேண்டும் நீங்கள் யார் என்பதை. If you could say my people, my prayer is for you. நீ என்னுடைய ஜனம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் என்னுடைய ஜெபம் உங்களுக்கு உரியது. Some people are like gypsies. சில பேர் இந்த யார் குறவர் கூட்டத்தை போன்று. பத்தியா போனா போதுன்னு கடைசி நாள் ஊருக்கு போறேன்னு போய் உட்கார்ந்துருந்தா குறவருன்னு சொல்லிட்டாங்கண்ணா. உன்னையா குறவர் சொன்னேன், உன்னை ஏன் ஜனம்னு சொன்னேன். சுத்தின்னு இருக்காங்க, நான் அவங்கள குறவர்னு சொல்றேன். எல்லாம் இங்கேயும் அங்கேயும் போறது இல்லை. மை பீப்புள் ஐ சே. ஆகவே என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லுவேன். I want my people are there in whole of India, not only you. இங்க இருக்கிற நீங்கள் மாத்திரம் அல்ல, இந்தியா முழுவதும் அநேகம் பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். The people in our church are my people. ஆகவே என்னுடைய சபையிலே இருக்கிற ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். And I got my people in the nations of the world. இந்தியாவில் மாத்திரமல்ல பல தேசங்களிலே தேவன் ஜனங்களை கொடுத்திருக்கிறார். In this trip I had to go to these nations, Germany, Switzerland. ஆகவே இந்த முறை நான் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது ஜெர்மன் தேசம், சுவிட்சர்லாந்து தேசம், ஆஸ்திரியா, இட்டலி, நேபிள்ஸ், இங்கிலாந்து தேசம், அயர்லாந்து and Scotland. ஆகவே 8 தேசங்களுக்கு. Tell me how much time it will take. எவ்வளவு நேரம் இது எடுக்கும்? So if I had to go to all the places and to spend my time, I wouldn't be able to be here. ஆகவே இவ்வளவு இடங்களுக்கெல்லாம் போய் கொண்டு வந்து கொண்டு இருக்கணும் என்றால் இங்கே நேரம் செலவழிக்க முடியாது. Just to be with you, with the church. சபையோடு உங்களோடு இருக்க வேண்டும் என்று. I make my trip into two times. I took one time I go, come back and go again. உங்களோடு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஒரு முறை போய் மீண்டுமாக வந்து இரண்டாவது முறையும் செல்ல வேண்டும். Not to be away for a long time. ஏனென்றால் அதிக நேரமாக நான் வெளியே இருந்து விடக்கூடாது என்பதற்காக. At the same time, அதே சமயத்தில் even those people are my people. அந்த ஜனங்களும் என்னுடைய ஜனங்கள். And they are waiting for my visit, my talk. ஆகவே எனக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்காக நான் பேச அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். So I always claim for my people. ஆகவே எப்பொழுது ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நான் சொல்வது என்னுடைய ஜனத்துக்காக. And then the Lord confirmed to me in this trip, in these days. இந்த நாட்களிலே கர்த்தர் நிச்சயமாக சொன்னது. This is what the Lord said. ஆண்டவர் இதைதான் சொன்னார். When I am here, now I can openly speak. We have a power ministry. நான் வெளியரங்கமாக உங்களோடு பேச முடியும். உங்களுக்கு தெரியும் வல்லமையுள்ள ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். We have got the power over all the powers of the demon. எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைக்கும் மேலான வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். How much the Lord is healing the people. We have the healing power. நமக்குள்ளே சுகமளிக்கும் வல்லமையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சுகமடைகிறீர்கள்? By prayer we have a ministry to create courage and faith in the people. ஜெபத்தின் மூலமாக தேவ ஜனத்துக்குள்ளே ஒரு தைரியத்தையும் ஒரு நல்ல நம்பிக்கையும் உருவாக்கும்படியான வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். So I am going to leave my prayer, my authority, my ministry right up on this platform. ஆகவே என்னுடைய கர்த்தர் எனக்கு கொடுத்த வல்லமையும் எனக்கு கொடுத்த அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்த இந்த ஊழியத்திலே இந்த இடத்திலே நான் வைத்து செல்லுகிறேன். It will work for my people. அது என்னுடைய ஜனத்துக்கு நிச்சயமாய் கிரியை செய்யும். Right here. இங்கேயே. How? எப்படி கிரியை செய்யும்? I want just one man. ஒரு மனுஷன். Any person it can be. யாரா இருந்தாலும்.
அவர்கள் இங்கே வந்து நிற்கும் பொழுது, and he speaks, அவர்கள் பேசும் பொழுது, his word goes with my word. அது என்னுடைய வார்த்தையோடு கடந்து செல்கிறது. And if he stands here and pray, யார் ஒருவர் இங்கே வந்து நின்று ஜெபிக்கிறார்களோ, his prayer goes with my prayer. அந்த ஜெபமானது என்னுடைய ஜெபத்தோடு சேர்ந்து செல்கிறது. If anyone stands here, இங்கே யார் வந்து நிற்கிறார்களோ, whoever it may be, யாரா இருந்தாலும், he can speak well and he may not speak well, அவர்கள் நன்றாக பேசலாம், நன்றா இல்லாமல் கூட பேசலாம். but a man ஒரு மனிதன் who stands here, இங்கே வந்து நிற்கும் பொழுது, the Lord will operate the same what he operates when I am here. தேவன் என்னிலே எப்படி கிரியை செய்கிறாரோ அதே வண்ணமாக ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவர். This is biblical. இது வேதத்தை ஒத்து சொல்லுகிறேன். And only in this trip I go to that extent because need is tremendous. ஆகவே இந்த சமயம் இதை முக்கியமாக வலியுறுத்தி நான் செல்ல விரும்புகிறேன். In Ezekiel, Ezekiel English, எசேக்கியேல் chapter 22, 22ஆம் அதிகாரம் verse 30. 30ஆம் வசனம். Ezekiel 22:30. எசேக்கியேல் 22:30. I sought a man நான் ஒரு மனிதனை தேடினேன், who would build the walls and will stand in between the gaps. Ready? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். அவ்வளவுதான், ஒரு ஆள் வந்து நிக்கணும், அவ்வளவுதான் அங்க தேவை. மீதியை நான் பார்த்துக்கிறேன், அதான் கர்த்தர் சொல்லுகிறார். அது மாதிரி தான் இப்போ நானும் சொல்றேன். நான் இல்லாத நாட்கள்ல இங்க ஒரு ஆள் வந்து நிக்கணும், அவ்வளவுதான். ஒரு ஆள் வந்து பேசணும். எந்த ஆள் நிக்கிறாரோ, எந்த ஆள் பேசுறாரோ அவர் மூலமா நான் பேசுறத, நான் செய்ய வேண்டிய அந்த ஒவ்வொரு காரியமும் இது தொடர்ந்து நான் இருந்தாலும், நான் எங்க இருந்தாலும் அது இங்க செய்யப்படும். That is the commitment. அப்படியாக ஒரு அர்ப்பணிப்பு. That is the commitment with the Lord and Lord's commitment with me. அது தேவனோடு நான் செய்து கொள்ள ஒரு ஒப்பந்தம், தேவன் என்னோடு செய்து கொள்ளுகிற ஒரு ஒப்பந்தமாய் இருக்கிறது. This is only for my people. இது என்னுடைய ஜனத்துக்கு மாத்திரமே. Look at that, how it operates. அது எப்படி செயல்படுகிறது என்று கவனியுங்கள். Turn to 1 King, 1 ராஜாக்கள் chapter 8, 8ஆம் அதிகாரம், read verse 46 to 49. 46 49 முடிய உள்ள வசனங்கள். 1 ராஜாக்கள் 8:46. செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்தில் ஆகிலும் சமீபத்தில் ஆகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்படுத்தி கொண்டு போகும்பொழுது அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்தில் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்படுத்தி கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. Have you ever read this portion? நாம் இந்த பகுதியை படித்திருக்கிறோம். Do you know what it says? அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? King Solomon built the temple for God. சாலமோன் ராஜா தேவனுக்கென்று தேவ ஆலயத்தை கட்டுகிறார். And he dedicated the temple. அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார். At that time he prayed a prayer of faith. அப்பொழுது ஒரு விசுவாசத்தின் ஜெபத்தை ஜெபிக்கிறார். In that prayer this is what he said. அவர் பண்ணுகிற அந்த ஜெபத்திலே அவர் இப்படியாக சொல்லுகிறார். If your people commit sin. உன்னுடைய ஜனம் பாவம் செய்திருப்பார்கள் என்றால் and you become angry over it. தேவனே நீர் அவர்கள் பாவத்தின் நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொள்வீர் என்றால் and you give them up into the hands of the enemies. அவர்களை தங்களுடைய விரோதிகளின் கையிலே நீ ஒப்பு கொடுப்பீர் என்றால் and they take them as slaves, captives to their far country.
தூர தேசத்துக்கு அவர்களை அடிமைகளாக அவர்களுடைய விரோதிகள் அவர்களை கொண்டு செல்வார்கள் என்றார். When they are living as slaves or captives in a far country, தூர தேசத்திலே ஒரு அடிமைகளாக அவர்கள் வாழும் நாளிலே, and they repent, அவர்கள் மனம் திரும்பி, and they feel sorry for their sin. அவருடைய பாவத்திற்காக அவர்கள் மனம் கசிந்து, This is important. இது மிக முக்கியமானது. And they turn towards this temple which I built today. இன்றைக்கு நான் கட்டின இந்த தேவாலயத்தின் பக்கமாக அவர்கள் திரும்பி and pray. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, Hear their prayers. ஆண்டவரே அவருடைய ஜெபங்களை நீர் கேளும், Change their condition. அவர்களுடைய நிலைமையை நீர் மாற்றும், Give favor in the place where they are. அவர்கள் இருக்கும்படியான அந்த ஸ்தலத்திலே நீர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவீராக. See, when he comes, எத்தனாவது வசனத்துல போட்டிருக்குது? 48 when they turn towards the temple. இந்த ஆலயத்துக்கு பக்கமாக அவர்கள் திரும்பும் பொழுது, படி 48 இருக்குதா? தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, உம்முடைய நாமத்துக்கு கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக அவர்கள் திரும்பும் பொழுது அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு அவர்களை விடுவித்து ஆதரவு செய்யும். So that's what God says. இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். Because when at the time of dedication of the temple, ஏனென்றால் அந்த தேவ ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் அந்த நாளிலே the presence of God came into the temple. அந்த தேவனுடைய பிரசனம் தேவாலயத்துக்குள்ளே வந்து இறங்கினது. That is Old Testament time. இது பழைய ஏற்பாட்டின் காலம். That's what Solomon said, when they look to this temple, towards this temple and pray, do something. சாலமோன் ராஜா இப்படியாக தான் சொல்கிறார், நான் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று கட்டின இந்த ஆலயத்தின் பக்கமாய் அவர்கள் திரும்பி வந்து அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு இறங்கும். In the same way, அதே வண்ணமாக I leave my ministry, இந்த ஊழியத்தையும் my prayer, என்னுடைய ஜெபத்தையும் and all God's wonder work தேவனுடைய மகத்துவமான செயல்களையும் right up on this altar. இந்த மேடையின் மீது நான் விட்டு செல்கிறேன். If you come before this altar, இந்த மேடைக்கு முன்பாக நீங்கள் வந்து ஜெபித்து, and when there is a man who pronounced the word, யார் ஒருவர் இங்கே நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார்களோ, Jesus will do the same thing what he is doing in these days. இந்த நாட்களிலே கர்த்தர் செய்கிற மகத்துவமான செயல்களை அவர் தொடர்ந்து செய்வார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is what I said. இதைதான் நான் சொல்லுகிறேன். It's not who is here. யார் இங்கே நிற்கிறார்கள் என்று அல்ல, One person is here. யார் ஒருவர். And what I leave behind நான் விட்டு செல்கிற இந்த எல்லா காரியங்களும் will operate on my behalf. என்னுடைய சார்பாக ஆண்டவர் அதை செய்வார். So Solomon said, if they look towards this place. அந்த சாலமோன் ராஜா சொன்னது போல இந்த தேவாலயத்தை நோக்கி பார்ப்பவர்கள், And the same way, if you come before this altar, அதே வேத வசனத்தை கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த தேவனுடைய ஆலயம் பக்கமாய் வருவீர்கள் and the என்றால் Lord will do the same thing through the one who prays. யார் அங்கே நின்று ஜெபிக்கிறார்களோ என்னுடைய வல்லமையின் பிரகாரமாக கர்த்தர் கிரியை செய்வார். And God will speak into your hearts with at least one or two words which will produce faith and courage. உங்களுக்குள்ளே தேவனுடைய வசனத்தை கொண்டு அவர் பேசுவார், உங்களுடைய தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் உங்களை திரும்பி செல்ல செய்வார். Again Solomon said like this. மீண்டுமாக சாலமோன் ராஜா இப்படி சொல்லுகிறார். In the same chapter 8, First King. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே தான் 14ஆம் வசனம். No, 41 to 43. 41ஆம் வசனத்திலிருந்து 43 வரைக்கும். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதியார் அல்லாத அந்நிய அது ஜாதியார், நல்லா சொல்லுமா, ஜாதியார் அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்படி கொத்த அந்நிய ஜாதியினும் உமது நாமத்து நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. Now, first he said, for your people Jews,
முதலாவது நாம் அங்கே வாசித்தோம், உம்முடைய ஜனமாகிய யூத ஜனங்களுக்கு என்று வாசித்தோம். When they look towards this place, you deliver them, bless them and favor them. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்முடைய ஆலயத்தை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது நீர் அவர்களுக்கு தயவாய் இறங்கும் என்று சொல்லுகிறார். Now he says, நாம் வாசித்த இந்த பகுதியிலே அவர் சொல்லுகிறார், if strangers who are not the Jews, உம்முடைய ஜனங்கள் அல்லாத மற்றவர்கள் என்று and சொல்லப்படுகிறது, still they believe in your name, உம்முடைய நாமத்தை விசுவாசித்து and when they come to this place இந்த ஆலயத்துக்குள்ளே அவர்கள் வரும் பொழுது, and look towards this place இந்த ஆலயத்தை நோக்கி அவர்கள் பார்க்கும் and பொழுது, pray, அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, hear their prayer, ஆண்டவரே அவர்களுடைய ஜெபத்தையும் நீர் கேளும், answer that prayer, அவருடைய ஜெபத்திற்கு அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடும், deliver them, help them. அவர்களை விடுவியும், அவர்களுக்கு ஒத்தாசை செய்யும். Same thing I tell you today, இன்றைக்கு அதே காரியங்களை நான் சொல்லுகிறேன். because I leave my ministry over here. ஏனென்றால் என்னுடைய ஊழியத்தின் பிரயாசத்தை இங்கே விட்டு சொல்லுகிறேன். Even the strangers who believe, who trust that Jesus is going to do something and come here, விசுவாசிகள் அல்லாது வெளி தேசத்தாரும் கூட அவர்கள் இயேசுவை நம்பி இந்த ஆலயத்துக்குள்ளே காலெடுத்து வைப்பார்கள் என்றால், the Lord is going to meet your needs and make you strong. தேவன் அவருடைய தேவையும் சந்தித்து அவர்களை பலப்படுத்துவார் என்பது உண்மை. So the church should know. இதை சபையின் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். The same ministry will follow. அதே வண்ணமான ஊழியத்தின் பிரயாசம் இங்கே செய்யப்படும். Wherever I am. நான் எங்கே இருந்தாலும் கூட பரவாயில்ல. Is it not wonderful? இது எத்தனை அருமையானது அல்லவா? It is not it is not what the man is doing. நான் அல்லது மனிதன் என்று செய்யப்படுவது என்று அல்ல. It's God who is going to do that. ஆண்டவரே அதை செய்வார். Jesus is going to do that. இயேசு கிறிஸ்து அதை செய்வார். There is a word in the Bible வேதத்திலே இன்னும் வாக்கியங்கள் இருக்கிறது. which says Jesus says at the end of this world in the judgment time, நியாயத்தீர்ப்பின் சங்கத்தின் பொழுது இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். people will come and tell Jesus, இயேசுவை வந்து சொல்லுவார்கள். அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து சொல்லுவார்கள், we casted out the demons, நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், we healed the people, தெய்வீக சுகத்தை ஜனங்களுக்கு we கொண்டு வந்தோம், preached the gospel, சுவிசேஷத்தை அறிவித்தோம், many people came to you. அநேக ஜனங்களும் பக்கமாய் கூடி வந்தார்கள். Still, if the life is not right, அவருடைய ஜீவிதம் சரியா இல்லாவிட்டால் Jesus would tell them, get away from me, I don't know you. இயேசு அவர்களை பார்த்து சொல்லுவாராம், நான் உங்களை அறியேன், என்னை விட்டு போங்கள் என்று சொல்லுவார். So what do we understand from this? ஆகவே இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? The work is the Lord's. நாம் செய்கிற சேவை கர்த்தருடையது. The power is from Jesus. நாம் பெற்றிருக்கிற வல்லமை இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. What he has promised, that he is going to do it. வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவர் அதை செய்ய போகிறார். So stay in the protective grounds and protective presence of Jerusalem. அந்த பாதுகாப்பான அந்த எருசலேமின் அலங்கலத்துக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். And continue in the same way. அதே வண்ணமாக தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். Let the Lord be real to you. தேவன் தாமே உங்களுக்கு உண்மை உள்ளவராயிருப்பாராக. Now, since I told you I leave my prayer and my faith and my ministry here for anyone to stand and pronounce it. நான் என்னுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய வல்லமையையும் இங்கே நான் விட்டு செல்கிறேன். யார் ஒருவர் நின்று செய்கிறார்களோ அதேபடி அவர்களும் கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லும் பொழுது, then the people say, oh, this altar is very important. உடனடியாக இந்த மேடை மிக முக்கியமானது. பாஸ்டர் சொல்லிட்டு போனாரு, இந்த ஆல்டர் மேல அவருடைய ஜெபத்தை விட்டுட்டு போறேன்னு, கர்த்தருடைய வல்லமையை விட்டுட்டு போறேன்னு. அதனால ஆல்டர் ரொம்ப முக்கியம். அங்கேருந்து வந்து முட்டியை போட்டு காலை நீட்டி இதை தொட்டு அப்படி செஞ்சிட போறீங்க. விக்கிர ஆராதனை அது. So nothing is in the altar. ஆகவே இந்த மேடையின் மீது ஒன்றுமில்லை. Only when the word is preached, the operations begins. கர்த்தருடைய வேத வசனம் சொல்லப்படும் பொழுதுதான் அதனுடைய கிரியை ஆரம்பிக்கிறது. It operates right from here. அது இந்த மேடையின் மேலே தொடங்கி செல்லுகிறது. இருந்துதான் செல்லும். But through a man and through his word.
எவர் ஒருவர் நின்று சொல்லுகிறார்களோ அவருடைய வார்த்தையின் மூலமாக. And so don't think there is something special here. பாய் போட்டு பட்டு தூங்கிட போறீங்க. அங்க போனா ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் பார்த்து சொல்லிட்டு போனார் அந்த இடத்துல பவர் வல்லமை இருக்குதான், அதில் நான் பாய் போட்டு பட்டு தூங்குறேன்னு இவங்களுக்கெல்லாம் ஆபத்து ஆகிப்படும் போலக்குது. அப்புறம் இதை தொட்டு டமால் அடிச்சுக்க போறீங்க, பார்க்குறவங்களாம் போட்டுக்கின்னு இங்கே தான் ஏசாமி இருக்கிற எது உள்ளோம் இந்த இது என்னது இது, இந்த கார்பெட் உள்ளதான் இருக்கிறார் ஏசாமின்னு யாரெல்லாம் நினச்சிக்க போறாங்க. கார்பெட்டுக்குள்ள இல்லை, இந்த கார்பெட்டுக்கு மேலே நின்று பேசுறாங்களே அவங்களுக்குள்ள இருந்துதான் அந்த வல்லமை புறப்பட்டு வரும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆகவே இது மிக முக்கியமானது. And one more thing we should understand. இன்னொரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். How will this, the power of the Lord, the blessing of God will operate? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி கிரியை செய்யும்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே ஜெபம் பண்ற நாள் ஆன உடனே அங்கே நேரம் வந்து ஐயா உடைய வல்லமைக்காக காத்திருக்கிறேன் இந்த இடத்துல இருந்து பாஸ்டர் சொல்லிட்டு போனாரு, யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் இருந்த பரவாயில்ல, அவர் பேசுறாரு, அவர் பண்ற ஜபத்தை மட்டும் கவனி அப்படின்னாரு. கவனிக்கிறேன், என்ன நீ ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னா போதும், இயேசுவே ஆசீர்வதிங்க ஐயா அப்படின்னா நடக்காது. அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கிறாரு. எப்படி தேவ வல்லமை உனக்குள்ள கிரியை செய்யும்னு மறுபடியும் படிப்போம். அந்த 41வது வசனம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 41. பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கு that is important, that they may have fear of you. உமக்கு பயப்படும்படிக்கு தேவ பயத்தோடு கூட வந்து நிற்கும் பொழுதுதான் தேவனுடைய கிரியைகள், வாக்குத்தத்தத்தின் கிரியைகள் அங்க கிரியை செய்யும். So it requires fear of the Lord. எப்பொழுது கிரியை செய்யும் வல்லமை, தேவனுடைய வல்லமை எப்பொழுது கிரியை செய்யும் என்றால் தேவ பயத்தோடு நீ உள்ளே வரும் பொழுது. And we read once again in verse 46. மீண்டுமாக 46ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, when they repent, படி மனம் திரும்பும். இது 47 இருக்குதா? அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் அற்புதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேணும்னா சும்மா போய் அப்படி வாங்கி போறது இல்லை. உணர்ச்சி வேணும், உணரணும். நம்ம பற்றி நமக்கு ஒரு உணர்வு, கர்த்தரை பற்றியான ஒரு உணர்வு, அவருடைய பிரசன்னத்தை பற்றியான ஒரு உணர்வு. ஒரு உணர்வுள்ள ஜனங்களா இருக்கும் போது பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். ஆகையால இங்க திட்டமா சொல்லிட்டார், அவர்கள் உணர்வடைந்து அப்புறம் மனம் திரும்பி அப்புறம் நாங்கள் பாவம் செய்து அக்கிரம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று எங்கள் பாவம் செஞ்ச அதுக்கு என்ன அர்த்தம்? நான் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று அவர்கள் சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் உணர்வு அடைந்தார்கள், தங்களை பற்றி அறிந்து கொண்டார்கள். நம்ம அறிந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் விசுவாசத்தோடு அவருக்கு முன்பாக வரும் பொழுது அவர் வாக்கு கொடுத்த பிரகாரம் தம்முடைய வல்லமைகளையும் கிரியைகளையும் பாதுகாப்பையும் சுற்றிலும் உன்னை சுற்றிலும் குடும்பத்தை சுற்றிலும் வைப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். This is very much important. இது மிக முக்கியமானது. So come before the Lord with the reverence. ஆகவே தேவனுக்கு முன்பாக பயத்தோடு வருவோம். Come before the Lord with the trust. தேவனுக்கு முன்பாக நல்ல நம்பிக்கையோடு வர வேண்டும். Come before the Lord understanding who you are. நான் யார் என்று புரிந்து கொள்ளுதலோடு தேவனுக்கு முன்பாக வருவோம். And you will see God is great and he is going to do something good for you. நாம் இப்படி செய்வோம் என்றால் ஆண்டவர் பெரியவர் என்றும் கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய வல்லவராய் நீ உணர்ந்து கொள்ள முடியும். And so I'm going to close with a short word. ஆகவே இந்த சுருக்கமான வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். What is the message for today? இன்றைக்கு சொன்ன தூதின் கருத்து என்ன? It is the promises of God. இது தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களாய் இருக்கிறது. As the birds are flying around Jerusalem, the Lord is going to keep you in the place of defense. எப்படி பறவைகள் பறந்து எருசலேமை காக்கிறது போல உன்மேல் பறந்து அந்த எருசலேமுக்குள்ளே இருக்கிற உன்னை தேவன் ஆதரிப்பார். And you stay inside the borders of Jerusalem, the place of defense.
அந்த பாதுகாப்பாய் இருக்கிற அந்த எருசலேமின் அலங்கத்துக்குள்ளே அல்லது எருசலேமுக்குள்ளே நீ இருக்க வேண்டும். Number 3. மூன்றாவது, The ministry that is being done in these days is placed upon this altar. இந்த நாட்களிலே நான் செய்து வருகிற ஊழியத்தின் வல்லமையை இந்த பலிபீடத்தின் மேல் வைத்து செல்கிறேன். Whatever kind of power that operates, that will continue, that is kept over here. நான் இங்கிருந்து நான் செய்யும் பொழுது கர்த்தருடைய வல்லமை எப்படி கிரியை செய்கிறதோ அதே வண்ணமாக நான் இல்லாமல் போனாலும் கூட கர்த்தருடைய வல்லமை இங்கே கிரியை செய்யும். To anyone who speaks. இங்கே வந்து நின்று பேசுகிற மனுஷருக்குள்ளே. Number 4. நான்காவதாக, if you தமிழ்ல சொல்லி இருக்குது அறிந்தவனாகவா உணர்வடைந்து மனம் திரும்பி உணர்வடைந்தவனாக உன்னை நீ அறிந்தவனாக கர்த்தருக்கு முன்பாக நீ வருவேயானால் the Lord is going to meet you. நீ உணர்வடைந்து தேவனுடைய ஆலயத்திலே நீ கர்த்தருக்கு முன்பாக வருவாய் என்றால் கர்த்தர் உன்னை தொடுவார். Let us not be ignorant. அவை இதை குறித்து புத்தி அற்றவர்களாய் அறியாதவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய வழிகளை அறியத்தக்கதாக ஞானமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். May the Lord give you that wisdom to know his ways and be blessed by it. தேவனுடைய வழிகளை அறிந்து அதன் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. We are going to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. How many of you stayed to heard the word of God? எத்தனை பேர் இந்த இடத்திலே அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்கள்? Hallelujah. Hallelujah. The word of God penetrates in your heart. தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய இதயத்திலே ஊடுருவி செல்கிறது. Our senior pastor preached. நம்முடைய தலைமை போதகர் நமக்காக பிரசங்கித்தார். Stay within the boundaries of God. Hallelujah. தேவனுடைய எல்லைக்குள்ளாக இருப்பதை குறித்து. By which faith you are being blessed. அதன் மூலமாக தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. So we have to stay in the boundaries of God. ஆகவே நாம் தேவனுடைய எல்லைக்குட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். Stay in the boundaries of God, of his protection. Hallelujah. தேவனுடைய பாதுகாப்பின் எல்லைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். He is our defender. அவர் நம்முடைய பாதுகாவலராய் இருக்கிறார். When? எப்பொழுது? If we stay in the boundaries of God. Hallelujah. நாம் அவருடைய எல்லைக்குட்பட்டிருப்போம் என்றால் then God is going to be yours. அப்பொழுது தேவன் உங்களுடையவராய் இருக்க போகிறார். And you will get the protection, provision. அப்பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். Healing. சுகம் உங்களுக்கு கொடுக்கப்படும். Blessing. ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். Hallelujah. Hallelujah. Above all, the eternity is going to be sure. Hallelujah. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நித்திய ராஜ்யம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். Hallelujah. Hallelujah. So ஆகவே do according to the word that what you heard. நீங்கள் கேட்ட தேவ வார்த்தைக்கு மூலமாக செயல்படுங்கள். Now we are going to pray. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். Lord, we thank you for this day. தேவனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for thy presence. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for anointing us. நீர் எங்களை அபிஷேகித்ததற்காக உமக்கு நன்றி Lord, செலுத்துகிறோம். we thank you for enlighten our soul. நீர் எங்களுடைய ஆத்துமாவை புதுப்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Hallelujah. Thank you, Lord, that you made us to rejoice in thee. Hallelujah. உம்முடைய பிரசன்னத்திலே களி கூறும்படியா நீர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி. Lord, we thank you for thy word. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, help us to stay within the boundaries of defense. உம்முடைய பாதுகாப்பின் எல்லைக்குட்பட்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Yes, Lord Jesus. ஆமென் இயேசுவே. We praise and worship you. உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை We மகிமைப்படுத்துகிறோம். thank and honor you. உம்மை துதித்து உம்மை உயர்த்துகிறோம். Let the people stay in faith ஜனங்கள் எப்பொழுதும் உம்முடைய விசுவாசத்திலே தரித்திருக்கட்டும். and stay within the boundaries of thine. உம்முடைய எல்லைக்குட்பட்டு இருக்க கிருபை செய்யும். Hallelujah. Bless each and every one in this morning, O Lord இந்த Jesus. காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Those who are hearing the voice of this service, தேவனுடைய சத்தத்தை இந்த ஆராதனை மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற be ஒவ்வொருவரையும் blessed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும். Let them be protected from evil, எல்லா பொல்லாங்கின் கிரியைகளுக்கும் அவர்கள் the பாதுகாக்கப்படட்டும். pandemic. கொள்ளை நோயிலிருந்து Let their needs be fulfilled according to thy will, O Lord Jesus. உம்முடைய சித்தத்தின்படி அவருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட Let the people healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்கள் சுகத்தை Hallelujah. பெற்றுக்கொள்ளட்டும். Let them rejoice in thee, O Lord. அவர்கள் உமக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறும்படி செய்யும். Above all, help us to lift thy name, O Lord Jesus. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நாமத்தை உயர்த்த
நிறுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். Let the world know that you are the Redeemer. நீர் தாமே விடுவிக்கிறவர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள கிருபை செய்யும். Let the world know that you are going to come soon, O Lord Jesus. O Rabba நீர் Shandarani சீக்கிரமாக Rabba. வரப்போகிறீர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள கிருபை செய்யும். Come, Lord Jesus. சீக்கிரம் வாரும் ஆண்டவரே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Oh, we surrender ourselves into thy hands. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். Keep us and protect us. எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். Bless each and everyone who look upon you. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless our senior pastor in this time, O Lord Jesus. எங்களுடைய தலைமை போதகரையும் இந்த வேளையில் ஆசீர்வதியும். Bless each and every believer in VI Mission. VI மிஷனில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆசீர்வதியும். Bless every worker, assistant pastors in the VI Mission, O Lord Jesus. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உடன் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். Let their spirit be kindled in the name of Jesus to lift thy name and proclaim thy name, O Lord உம்மை Jesus. துதிக்கும்படியாக உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அவர்களை புதுப்பியும். Hallelujah. ஹalleluya. We thank and praise you, Lord Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Be with us in thy week, in this week. இந்த வாரத்திலும் கூட எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். Bless all the people all over the world. ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless each and everyone who is helping us in such a situations, O Lord Jesus. இந்த விதமான சூழ்நிலையிலும் எங்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் Let ஆசீர்வதியும். their needs be met by thee, O Lord Jesus. அவர்களுடைய தேவையும் உம் மூலமாக சந்திக்கப்பட கிருபை செய்யும். Let them find manifold blessings by helping this mission and helping us and helping the people who are in need. இந்த ஊழியத்திற்கு எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்பட கிருபை செய்யும். அவர்கள் பல மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். Hallelujah. Thank you, ஹalleluya. Lord. நன்றி நன்றி. Praise you, Jesus. உம்மை துதிக்கிறோம். We ask everything in the name of Jesus. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம். Let thy will be done. உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேற கிருபை செய்யும். Thank you, Lord. நன்றி இயேசுவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus and the love of our Father and the sweet communion of our Holy Spirit be with us until the coming of the day of Jesus. நம்முடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியாருடைய அன்பின் இரக்கமும் வழி நடத்தணும். இயேசுவின் வருகை மட்டுமாய் நம்ம நேரோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்திக் கொள்ள கடவுது. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. Say hallelujah. ஹalleluya என்று கூறுங்கள். Rejoice in the Lord. கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருங்கள். Amen. ஆமென். Now it is announcement time. இப்பொழுது அறிவிப்பு வேளையாக இருக்கிறது. We are still in the lockdown. நாம் இன்னுமாக இந்த ஊரடங்கின் காலத்தில் தான் இருக்கிறோம். Churches are not open on Sundays. சபைகள் இன்னும் திறக்கப்படவில்லை ஞாயிற்றுக்கிழமைகளில். But more relaxations are there. ஆனால் ஒரு சில தளர்வுகள் இருக்கிறது. Let us utilize that. அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். According to the guidance and information of the government. அரசாங்கம் நமக்கு கொடுக்கிற விதமான அறிவுறுத்தலின்படி நாம் செய்வோம். Let us not do as we wish. நாம் சொந்த இஷ்டத்தின்படி செய்யாமல் get into the problem of pandemic as well as in other ways. நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி செய்து விதமான கொள்ளை நோயிலும் மற்ற பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதபடி அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுவோம். So be cautious. ஆகவே எச்சரிக்கையுடையவர்களாக இருங்கள். Hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். And do according to the rulers what they are imposing or what they are telling us to do. நம்மளை ஆளுகிறவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதன் வண்ணம் செயல்பட முயற்சிப்போம். Because that's for our good. ஏனென்றால் அது நம்முடைய நன்மைக்காகவே இருக்கிறது. So in such a way, ஆகவே in these 2 weeks also, coming 2 weeks also, வருகிற 2 வாரங்களிலும் கூட there will be an online service on Sundays. இவ்விதமாக இணையத்தின் மூலமாக ஆராதனைகள் இருக்கும். We believe you are anxiously waiting to join in those days also. நீங்கள் எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள காத்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். So join and be blessed. ஆகவே எங்களோடு இணைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். And if you want to contact us for prayer, நீங்கள் ஜெப உதவிக்கென்று எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால், or want to tell something அல்லது எங்களிடத்தில் ஏதாவது கூற விரும்பினால், important, முக்கியமாக ஏதாவது கூற விரும்பினால், and if there is any incidents in the place where you are living, நீங்கள் வசிக்கிற பகுதியிலே ஏதாவது காரியத்தை பற்றி நீங்கள் கூற விரும்பினால், contact us.